கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம். அந்த தலைப்பில் தான் நாம் தினந்தோறும் வேதத்தை தியானித்து வருகிறோம்ல. முதலாவது சுத்த வெள்ளை போலத்தை பார்த்தோம். அடுத்து குங்குளியத்தை பார்த்தோம். மூன்றாவது அல்பான் பிசின். இது வேண்டுதலை குறிக்கிறது. இந்த அல்பான் பிசின் மரத்திலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு வகை பிசின் வகை. இந்த அல்பான் பிசினுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதன் வாசனையை கண்டு ஈக்கள் பக்கத்திலே நெருங்காது. இந்த அல்பான் பிசின் தூப வர்க்கத்தோடு சேர்க்கப்படும் பொழுது தூப வர்க்கத்தை எந்தவித ஈக்களாலும் அதை நெருங்க முடியாது. சோ இந்த வாசனை ஈக்கள் நெருங்காதபடி தூப வர்க்கத்தை தற்காத்து கொள்ளுகிறது. இந்த அல்பான் பிசின் வேண்டுதலோடு ஒப்புமைப்படுகிறது. இன்டர்செஷன் பிரேயர். யோசிச்சு பாருங்களேன், யோபுவின் சிநேகிதனாகிய எலிப்பாசோடு கர்த்தர் பேசும் பொழுது, நீயும் உன்னுடைய 2 சிநேகிதரும் யோபுவை போல நடக்கவில்லை, புத்தியீனமாய் நடந்தீர்கள். ஆனாலும் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்தது நிமித்தம் உங்கள் புத்தியீனத்திற்கு தக்கதாக நான் உங்களை நடத்தவில்லை என்று சொல்றார்ல. இறுதியில் யோபு செய்த வேண்டுதலின் நிமித்தம் யோபுனுடைய சிறையிறப்பையும் கர்த்தர் மாத்துகிறார்ல. இதுதான் இன்டர்செஷன் பிரேயர், வேண்டுதலின் ஜெபம். எப்படி அந்த அல்பான் பிசின் அந்த தூப வர்க்கத்தோடு இணைக்கப்படுகிற பொழுது நோய் கிருமிகளை கொண்டு வரும் ஈக்களிலிருந்து தூப வர்க்கத்தை பாதுகாக்கிறதோ, அது போல புத்தியீனத்தால் ஏற்படுகிற பிழையின் நிமித்தம் நம்மை நாம் காத்து கொள்வதற்காக ஏறெடுக்கப்படுகிறது தான் இந்த வேண்டுதல் ஜெபம். பரமண்டல ஜெபத்துல கூட இயேசு கிறிஸ்து சொல்லி தருவாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை தீமையை நின்று காத்து கொள்ளும் என்று இயேசு சொல்லி கொடுத்தார்ல. அது இந்த வேண்டுதலோடு ஒப்புமைப்படுகிறது. ஒரு முறை இயேசு தம்முடைய சீஷர்களுக்காக வேண்டுதல் செய்தார். யோவான் 17:15 வாசிக்கிறோம், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று தம்முடைய சீஷர்களுக்காக ஒரு இன்டர்செஷன் பிரேயரை இயேசு செய்தார்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக அவர் வேண்டுதல் செய்த போது பிலிப்பியர் 1:11 வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாள் பரியந்தம் அவர்கள் துப்புரவானவர்களாக இடரலற்றவர்களாக இருக்கும்படி வேண்டுதல் செய்வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார்ல. இயேசு கிறிஸ்துவே பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எஸ், எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம்ல. இந்த வேண்டுதல், இந்த இன்டர்செஷன், அல்பான் பிசின் நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். மேற்கொண்டு ஜெபத்தை குறித்த அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோ பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜெப ஜீவியத்தில் தொடர்ந்து வளருவோம். தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.